உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. துலாம் ராசி லக்னம் சூப்பராக இருக்கு. கடைசி ஒரு வருஷமாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உங்களை 5ஆம் பார்வை குரு பார்த்துக்கிட்டே இருந்தார். டாப்பு டக்கரில் இருந்தீங்க. இப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்படின்னா நான் கையில் காசு வரும். போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பர்சனல் அச்சீவ்மெண்ட் எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்கும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், நிறைய பேர் பிஸ்னஸ் என்ன புதுசாக லான்ச் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இந்த சிஏ அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க, தனியாக ஒரு ஆடிட்டிங் ஃபேமோ இல்லை ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுத்திருப்பீங்க. நிறைய பர்சனல் சக்ஸஸ் நிறைய வந்துச்சுல்ல. அடுத்து பணம். பணம் நல்லா சேரும். இந்த குரு பயிற்சியில் பணம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சேரும். அந்த பணமும் எப்படின்னா அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல பிரெயின், சரியான பிரெயின், சரியான சுக்கிரனுடைய நல்ல ஸ்ட்ராங்கான ஹவுஸ் நீங்கள். அப்போது நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவீங்க. வீடாவோ, நகையாவோ, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாவோ, இல்லை நல்ல சிட் ஃபண்டாவோ, எப்படியாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். நிறைய பேர் துலாம் நைட்டு இந்த கேம்பிளிங்காகலாம் வருவீங்க. இப்போ நான் அடுத்த மாதம் ஸ்ரீலங்கா போகிறேன். ஸ்ரீலங்காவில் துலாம் ராசி 2 பேர் வந்தாங்க. கேட்டாங்க, எனக்கு எந்த இந்த கேம்பிளிங்லலாம், எனக்கு கேம்பிளிங் பக்கமே திரும்ப மாட்டேன். எந்த கலரில் கட்டினா எனக்கு காசு வரும், எந்த குதிரையில் கட்டினா காசு வரும்னு கேட்பாங்க. இந்த கேம்பிளிங் ஏன்னா இது தமிழுன்றதுனால அங்கேயும் நிறைய பேர் பார்த்து கேட்குறீங்க. மலேசியாவில் நிறைய பேர் இந்த கேம்பிளிங் கேட்டாங்க. கேம்பிளிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இந்த சூதாட்ட பக்கம் போக மாட்டேன். அதை நான் ப்ரமோட்டும் பண்ண மாட்டேன். உடச்சி முன்னேறீங்களா, முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ட்ரேடிங்கில் ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கேம்பிளிங்கோ, குதிரை பந்தயமோ, இல்லை ஆன்லைன் ட்ரேடிங்கோ, இல்லை கிரிப்டோவோ, என்னை பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸ் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கால் எடுத்துக்கலாம். இது ஒன்று. பெஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு எதிரிகள் தொல்லையோ இல்லை கோர்ட்டு கேசஸோ, இந்த உடல் உபாதைகள்லாம் ரொம்ப குறையும். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது மறைமுக எதிரிகள் நிறைய பேர். ஸோ 6லலாம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கம்மியாகும். நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அது முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ளே போகும்போது எதிரிகள் பிரச்சனை தேவையில்லாமல் வரும். கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸ் எல்லாம் வரணும். சரிங்களா? அதிகமாக வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு. சூப்பராக எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணலாமோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட வயசில் பெரியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகுங்க. முக்கியமாக அப்பா ஸ்தானத்தில் இருக்க மேனேஜர்ஸ், குருமார்கள், கையில் குருமார்களை யாரை பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது ரொம்ப சூப்பர். பிஸ்னஸுமே நல்லா வளரும் உங்களுக்கு.
பிஸ்னஸுமே சூப்பராக வளர்கிறதுக்கு வந்து ஒரு பக்காவான டைம். அதனால் இறங்கி ஆடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர், தட்சிணாமூர்த்தி இவங்கெல்லாம் வியாழக்கிழமை குருவோரிட போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த இடத்துங்களை வந்து நீங்கள் பூந்தி தரலாம். ஏன்னா இதெல்லாம் குருவில் வரும். பூந்தி தரலாம். இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது, பூந்தி கொடுத்து வழிபாடு பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நீங்கள் வந்து இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குருவரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.